ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாட்டு பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் பண்ணணும் அதை பற்றி இந்த வீடியோ சொல்ல போகிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாட்டு கொட்டகை, அதாவது மாட்டு செட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மாடு வாங்கினா அது கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குது. இல்லைன்னா மழை வெயிலெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டுருக்கும். ஸோ செட்டு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக செலவு பண்ணி நல்லா பெருசாக போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட்டு. அதுக்கு அந்த காசில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டை வாங்கி விட்டுடலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாட்டை வாங்கிக்க முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வர இன்கம் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த செட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி செட்டுக்கு தேவையான மிஷினு, இந்த எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நான் மாடே வாங்கினதில்லை, வளர்த்துனதே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 மாடு வாங்கி வளர்த்தி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன நோய் என்ன மருந்து கொடுக்கணும், என்ன தீவனம் கொடுக்கணும், பால் எப்படி கறக்கணும், கறந்த பாலை கொண்டு போய் எங்கே ஊற்றணும், வீடுகளுக்கு ஊற்றலாமா, சொசைட்டிக்கு ஊற்றலாமா, இதெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மாடு வாங்குறது பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, என்ன வகையான மாடு, அதாவது என்ன இன மாடு வாங்கினா பார்த்திங்கன்னா நிறையா பால் கொடுக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாடு வாங்குறது முக்கியம் இல்லை, எவ்வளோ பால் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கறக்கிறது தான் பார்த்திங்கன்னா அது முக்கியம். ஸோ அதனால் ஹெச்எஃப் மாடு வாங்கினா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டு. அது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 லிட்டர் கறக்கக்கூடிய மாடுகள் இருக்குது. ஸோ அந்த மாடு பார்த்திங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுத்து நேராக பார்த்திங்கன்னா பண்ணைக்கோ இல்லை பார்த்திங்கன்னா அந்த சந்தையோ தெரிஞ்சவங்களை வச்சோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா டைம் எடுத்து வாங்குறது பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா மாடு கறக்க அளவுக்கு பார்த்திங்கன்னா அதோட விலையும் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க 80,000லேருந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் அதுக்கு மேலே வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் மாடோட விலைகள்லாம் இருக்குது. இதே நீங்கள் ஜெர்சி கிராஸ் மாடு எடுத்தால் பார்த்திங்கன்னா அது விலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35,000, 40, 50,000 வரும். ஆனால் பார்த்திங்கன்னா அது பால் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கறக்காது. உங்களுக்கு ஒரு நாளைக்கே பார்த்திங்கன்னா 7 லிட்ரு 8 லிட்ரு அது மாதிரி தான் கறக்கும். மேக்ஸிமம் 10 போகும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அதனால் கறக்க முடியாது. ஆனால் பாலோட தரம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஹெச்எஃப் மாடு வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 லிட்டர் பால் பார்த்திங்கன்னா நேராக வீட்டுக்கே ஊற்றுனா உங்களுக்கு 50 ரூபா கிடைக்கும். இதே சொசைட்டிக்கு ஊற்றினா பார்த்திங்கன்னா 40 ரூபா தான் கிடைக்கும். ஸோ 50 ரூபாய்ன்னு போட்டால் கூட உங்களுக்கு எல்லா செலவும் போக உங்களுக்கு மாதமானால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7,000லேருந்து 10,000 ரூபாய்க்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். அதாவது ஹெச்எஃப் மாடில் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டுக்கான பார்த்திங்கன்னா தவிடு வாங்கணும், பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு ஏதாவது நோய் வந்தால் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரி செலவு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது முக்கியமானது பார்த்திங்கன்னா தீவனம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போனாக பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் இடம் வச்சுருந்து காடு வச்சுருந்திங்கன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வர தீவனத்தை நீங்கள் மாட்டுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தீவன செலவு பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வாங்கி போடுறது பார்த்திங்கன்னா அதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய செலவு வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா தீவனத்தை பார்த்திங்கன்னா நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணுற ஆரம்பிச்சிருங்க. ஸோ பால் போக உங்களுக்கு என்னென்ன லாபப்படும்னு பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மாட்டோட சாணத்தை நீங்கள் விற்கலாம். ஒரு டிராக்டர் லோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3,000 ரூபா பார்த்திங்கன்னா எடுத்துக்குவாங்க. அது போக பார்த்திங்கன்னா மாடு ஒரு கன்றுக்குட்டி பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு கன்றுக்குட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதுபோக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடு வருஷம் ஃபுல்லாக பால் கறமாக கேட்டிங்கன்னா கறக்காது. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பீரியட் இருக்குது. அதாவது மாடு கன்று போட்டு வச்சுங்க, கன்று போட்டு அது ஒரு 6 மாதம் 6.5 மாதம் வரைக்கும் நம்ம கறக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பால் கம்மியாகும். ஸோ அப்போ நான் கறக்கூடாது, 6.5 மாதத்துக்கு மேலேயே கறக்கூடாது. ஏன்னா அப்போ ப்ரெக்னென்ட் ஆகிரும் மாடு. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பால் கறக்காமல் விட்டால் தான் அந்த சத்து மாட்டுக்கு போகும். ஸோ வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 மாதம் 7 மாதத்தில் வர இன்கம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் கணக்கு. அதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாபமாக எடுப்பீங்க. ஸோ மீதிக்கிற மாதத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தீன் போடணும். ஏன்னா தீன் போடாமல் மாட்டை வச்சுருக்க முடியாது. அட்லீஸ்ட் கொஞ்சம் தவிடாவது போடணும். அதுவும் பார்த்தீங்கன்னா கணக்கில் சேரும். அதில் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக்கிறேன். மாதத்துக்கு ஒரு 7,000லேருந்து 10,000 ரூபா பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டிலையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை ஹெச்எஃப் மாட்டில் நான் சொன்ன அந்த முதல் 6லேருந்து 7 மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தீவனம் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுக்கணும். நீங்கள் கம்மியாக கொடுத்துட்டு பால் வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா பால் வராது. நீங்கள் எவ்வளோ அளவுக்கு தீனும் தண்ணியும் இந்த மாட்டு தீனை பட்டுக்கெட்டெலாம் கொடுப்பீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக உங்களுக்கு மாடு உங்களுக்கு பால் கறந்து கொடுத்துரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தீவனம் நல்லாவே கொடுத்துருங்க. ஹெச்எஃப் மாடெலாம் பார்த்தீங்கன்னா நிறையாவே தண்ணி குடிக்க வெயில் காலத்தில் நீங்கள் காலையில் மத்தியானம் சாயங்காலம்னு எல்லா நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ஒரே டைமிங்கில் கொடுக்கணும். அதாவது காலைல 6 மணினா 6 மணிக்கே பார்த்தீங்கன்னா தீவனத்தை கொடுத்துருங்க. அப்படி லேட்டாக கொடுத்தீங்கன்னா அது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிட்டுருக்கும். அதனால் மாற்றி மாற்றி கொடுக்காம ஒரே டைமில் கொடுத்துருங்க.
அதே மாதிரி ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா மாட்டில் பால் கறக்கும் போது இன்னும் பெஸ்ட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலை டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு ஊற்றினா உங்களுக்கு 50 ரூபா கிடைக்கும் லிட்டருக்கு. இதே நீங்கள் வந்து சொசைட்டியில் ஊற்றினா உங்களுக்கு 40 ரூபா சம்திங் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கே டைரெக்டாக ஊற்ற ஆரம்பிச்சிடுங்க. அதுவும் நீங்கள் ஒரு வீட்டுக்கு ஊற்ற ஆரம்பித்தா போதும், அவங்களே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இது மாதிரி சொல்லிடுவாங்க, பால் வருது நாங்கள் வாங்குகிறோம் அப்படி சொன்னால் நீங்கள் நல்ல பால் ஊற்றினீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே இருப்பாங்க, நம்ம டேரெக்டாக போய் ஊற்றுறது தான். ஸோ அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவங்களுக்கு நடக்கிறது செலவுலாம் மிச்சம். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா வந்து டேரெக்டாக வீட்டிலேயே ஊற்றுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 40 லிட்டர் ஊற்றுனீங்க சொசைட்டியில், வீடு கிடைக்க பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் ஊற்ற கம்மி பண்ணிவிட்டு அந்த பாலை பார்த்தீங்கன்னா எப்படியும் நீங்கள் வீடுகளுக்கு ஊற்றி இப்போ கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடுகளுக்கே ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகிடலாம். ஸோ நான் மொத்தமாக எல்லாத்தையும் கவர் பண்ணி நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பதில் சொல்கிறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாகவே சொல்கிறேன். பாய்.